கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேலையில் நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆயத்தப்படுத்துங்க இயேசு சாமி. எப்படியெல்லாம் நாங்கள் ஆயத்தத்தோடு வாழணுமோ அப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. என்னையும் மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். முதலாவது நாள் நம்ம ஆயத்தப்படுத்து இந்த டாப்பிக்கில் அழகாக பார்த்தோம். 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. பரிசுத்தத்தில் ஆயத்தம், விசுவாசத்தில் ஆயத்தம், கீழ்ப்படுதல் ஆயத்தம். 2வது நாள் 23 எக்ஸோடஸ் யாத்திராகம் 23வது அதிகாரம் 20வது வசனத்தின் மூலமாக வழியிலே உனக்கு தூதர்களை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறேன். ஸோ அவங்க கொண்டு போய் உன்னை பெரிய ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார்கள். ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம். அதை டெய்லி கூட நீங்கள் வைத்து சோமனுங்க. அதே மாதிரி 3வது நாள் நேற்று நம்ம பார்த்தோம். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே ஆயத்தம், உபத்திரவத்திலே ஆயத்தம், பொறுமையாக இருங்கள். ஸோ ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். ரொம்ப அழகாக நேற்று கூட ஆண்டவர் நமக்கு எலியாவை வைத்து பேசும்போது அந்த விதவியும் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம வச்சு பேசும்போது ஆயத்தம், அவங்க எதற்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எலியா தீர்க்கதரிசி அவர்கள் எதற்காக ஆயத்தம் பண்ணினார், அதாவது நெவர் எண்டிங் அந்த 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 ஆசீர்வாதங்களாம், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் வந்து அந்த குடும்பத்தையே ஆசீர்வதிக்கிறார். ஸோ அதுக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். 4வது நாள் இன்னைக்கு எனக்குள்ளே போன காரியமே நேற்று நைட்லேருந்து நான் இதை யோசிச்சுட்ருக்கிறேன். ஸோ இதை இன்றைக்கி நான் யோசித்த காரியமே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எந்த அளவுக்கெல்லாம் ஆயத்தம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சாத்தானும் ஆயத்தத்தில் இருக்கிறோம். நம்புறீங்களா? இதை சாத்தானுடைய ஆயத்தமும் பயங்கரமாக இருக்கும், நம்மளுடைய கர்த்தருடைய ஆயத்தமும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த ஆயத்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 ஆயத்தத்தையும் நம்ம கண்களை திறந்து பார்க்க போகிறோம். இதை ஒரு பிக்சர் மாதிரி உங்கள் முன்னாடி நான் வைக்க போகிறேன். ஒரே சாப்டர் தான். சாத்தான் எப்படி ஆயத்தப்படுறான், ஆண்டவர் நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார். ஸோ இந்த 2 ஆயத்தங்களை நீங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த 2 ஆயத்தத்தையும், சாத்தானுடைய ஆயத்தத்தையும் கர்த்தருடைய ஆயத்தத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் ஜெயிப்போம். அந்த டெக்னிக் நம்மளுக்கு தேவை. நான் சொல்கிறேன்னாக்கா, நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், பைபிள் வாசித்தோம், கர்த்தர் அப்படியே டபக்குன்னு போட்டுருவார். நோ, நீ ஆயத்தமாக இருந்தாதான். ஸோ மென்டலி நம்ம ஃபிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி ஆயத்தமாக இருந்தே ஆகணும். ஸோ இந்த ஆயத்தங்கள் நம்மளுக்குள்ளே இல்லைனாக்கா கர்த்தராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன, அதனால் இந்த ஆயத்தங்கள் நமக்கு ரொம்ப தேவை. சத்துரு எப்படி ஆயத்தமாக இருக்கிறான், இந்த சூழ்நிலையில் நான் எப்படி ஆயத்தமாக இருக்கணும் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் இது. எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம், எல்லாருக்குமே தெரிந்த ஒரு கதை. 1 சாமுவேல் 17 சொன்னாலே யாரை பற்றி இருக்கும்? தாவீது, கோலியாத்து. இது 2த்துலையுமே புரிச்சுங்க. சாத்தானுடைய ஆயத்தம், கர்த்தருடைய ஆயத்தம். ஸோ நம்ம முதலேருந்து பார்க்கலாம். 2வது வசனத்துலேருந்து, சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து ஏலா பள்ளத்தாக்கு. இந்த ஏலா பள்ளத்தாக்கை நம்ம மறக்கவே முடியாது. ஏலா பள்ளத்தாக்குனாலே அந்த இடத்துல எல்லாரும் பாளையம் இறங்கி மேலே வந்து 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, பெலிஸ்தியர் அந்த பக்கத்தில் ஒரு மலை சைடில் இருக்கிறாங்க, ஒரு மலை சைட்லேருந்து வராங்க. இஸ்ரவேல் இந்த பக்கத்துலேருந்து இன்னொரு மலையின் மேல் நின்றார்கள். 2 பேரும் 2 மலையில் நிற்கிறாங்க, நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு. அங்கேருந்து 2 பேருக்கும் சில காரியங்கள் நடைபெற போகுது. ஸோ அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் வராரு. கோலியாத் வந்து என்ன பண்ணுறான், அவன் தான் சவாலே விடுறான். அந்த இடத்துல சவால் விட்டு பேசுகிறான். அந்த இடத்துல அந்த பாளையத்தில் புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவனுடைய உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். சத்ரு எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறான் பார்த்துங்க. சத்ருடைய ஹைட்டை கூட கர்த்தர் இங்கே நமக்கு சொல்லி தர்றாரு. சத்ருடைய ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தலையின் மேலே வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேர்க்கலான வெண்கலமாக இருக்கும். அவன் கால்களில் பார்த்தீங்கன்னாக்கா வெண்கல கவசம், அவனுடைய கால்களிலும் தோள்களில் வெண்கல கேடகம் தரித்திருப்பான். சத்ரு வந்து சும்மா வரமாட்டான், காஸ்டியூம்ஸோடு தான் வருவான். புரியுதா? எல்லா காஸ்டியூமும் போட்டுக்கிட்டு தான் வருவான். அவன்கிட்ட இருக்கும் எல்லாமே. நீங்கள் நினைக்காதீங்க சத்ரு பிச்சைக்கார மாதிரி வருவான்னு. நோ, எப்படி வேணால் வரலாம்.
சத்துரு வந்து எப்படி வேணா வருவான். அதனால தான் இந்த இடத்துல டீட்டெயில்டாக பார்க்குறோம் நம்ம இந்த அதிகாரத்தில். அவன் கால்களில் வெண்கல கவசம். 7வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கா 8வது வசனத்தில் அவன் வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? ஸோ அதாவது அவன் வரும்போது, சத்துரு வரும்போது ஒரு சத்தம் இருக்கும். அது சமாதானம் உள்ள சத்தமாக இருக்காது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, சத்துரு எப்படி ஆயத்தமாக வரான், கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி ஆயத்தமாக போகிறோன்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்ல டீட்டெயில்டாக 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துலேருந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ சத்துரு, அதாவது அவன் வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சத்தமிட்டு, எங்கன்னா ஒரு பெரிய சத்தத்தை கேட்குறீங்கனாக்கா சத்துரு பேசுகிறான், சத்துரு கத்துறான், சத்துரு ஓலமிடுறான். நம்ம மனசில் நினச்சிக்கணும், அதில் சமாதானமே இருக்காது. சத்தம் எடுக்கிற இடங்களில் சமாதானமே இருக்காது. அது இல்லாமல் அவன் பாருங்கள் ஒரு சவால் விடுறான் 8வது வசனத்தில் கடைசி பாகத்தில், உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் அவ்வளோ பேரை பார்த்துட்டு, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு ஒருத்தரை தான் கூப்பிடுறான். உங்களில் ஒருவரை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும் அப்படின்ட்டு, ஒருவனை என்னிடத்தில் அனுப்புங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன், ஒருவனை மட்டும் என்கிட்ட அனுப்புங்க. சத்துரு போராடும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட மட்டும்தான் போராடுவான். நம்ம கூட இருக்கிறவங்களெல்லாம் தொன்று பண்ண மாட்டான். அவனுக்கு வந்து யார் ஆக்டிவாக இருக்கிறா, யார் நல்லா செய்கிறா, யார் நல்லா ஜெபிக்கிறா, அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும், ரொம்ப தெரியும், நல்லா தெரியும். ஸோ அவங்க கிட்ட தான் அவன் ஜாஸ்தி வருவான். புரியுதா? ஸோ இந்த இடத்துல இந்த சவாலை எடுத்துக்கிட்டு 11வது வசனத்தில் பாங்க, சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். யாரு? சவுல் ராஜா, பெலிஸ்தியர். அந்த 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 இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும், அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாரும் ஒருத்தரை பார்த்து பயப்படுறாங்க, அந்த ஒரே ஒரு மனுஷனை பார்த்து. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் சத்துருவை பார்த்து இப்படி தான் பயந்து நிற்போம். சத்துரு இப்படி பண்ணிட்டானே, பிசாசு இப்படி பண்ணிருச்சே, இப்படியாக. சத்துரு வரும்போது அவனுடைய டெக்னிக்கே வேறு மாதிரி இருக்கும். நம்ம நினைப்போம் இவன் முன்னாடி ஒன்றுமே செய்ய முடியாது. சத்துருவை பார்த்தோன்னே எல்லாரும் டவுன் ஆகிடுவோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இஸ்ரேல் ஜனங்களும் சவுலும் கோலியாத்தை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க, மிகவும் பயந்தார்கள். சத்துரு ஒரு பிரச்சனையை தொடங்கினாலே, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தாலே உடனே பயந்துருவோம். ஐயோ, இது என்ன ஆக போகுது, எப்படி ஆக போகுது, இது எங்கே போய் முடிய போகுது, நம்ம சத்துரு கூடவே சேர்ந்துக்கலாமா அப்படின்லாம் தோணும். அவங்க கூடவே கை கொடுத்து போயிடலாமா? இல்லை, அந்த சத்துரு கூட நீ கை கொடுத்து போகவே கூடாது. எந்த காரியத்தில் சமாதானம் இல்லையோ, எந்த காரியத்தில் நம்ம திட்டவட்டமாக இது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு தெரியுதோ, அங்கே நம்ம கை கொடுத்து போகவே கூடாது. அதுதான் அவங்க அந்த சத்துருவை பார்த்து, கோலியாத்தை பார்த்து மிகவும் பயப்பட்டார்கள். நான் சொல்கிறேன், நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கனாக்கா எந்த சத்துருவை பார்த்தும் நம்ம பயப்பட முடியாது. முதல் பயப்படுவோம், கண்டிப்பாக பயப்படுவோம். என்னடா இது, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்துருச்சு, முதல் பயம்தான் ஏற்படும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனை, ஒரு கை பார்த்துடலாம்னு சொல்லுவோம். என்றைக்குமே தெரிஞ்சுக்கங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் போது ஜெபம் பண்ணிட்டு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு, உங்கள் வாயிலிருந்து அடுத்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு கை பார்த்துக்கலாம். நான் நிறைய முறை அப்படி சொல்லுவேன், நிறைய முறை அநேக இடங்களில் இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு கை பார்த்துடலாம், என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். அந்த சத்ருடைய பேலன் குறுகி போய்கிட்டே இருக்கிறத கண்ணால் பார்ப்போம். அந்த சத்ரு ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டு போகிறத பார்ப்போம், கண்ணால் பார்ப்போம். ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் இத்தனை வல்லமையை கொடுக்குறாரு. நம்ம சத்ருவை பார்த்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது. யார் வேணால் பயமுறுத்துவாங்க, நம்மளை எப்படி வேணால் பயமுறுத்துவாங்க. எந்தெந்த இடத்துல நம்ம பயப்படுவோன்னு சத்துருக்கு தெரியும், எல்லாமே தெரியும்.
பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க நின்னாங்க அந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. அவங்க மிகவும் கலங்கி போய் நின்றார்கள். 13வது வசனம். அந்த 13வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய அப்பா ஈசாய்க்கு 3 பேர், 8 பிள்ளைகள்ல 3 பேர் வந்து அந்த போர்ல இருக்கிறாங்க. அந்த போருக்கு வந்திருக்கிறாங்க. ஏலியாப், அபினதாப், சம்மா, இந்த 3 பேருமே அங்க வராங்க. அப்போ தாவீது என்ன பண்றாரு? தாவீதுக்கு என்ன பண்றாரு? எல்லாருக்கும் இளையவன் தாவீது. அந்த இடத்துல தாவீதை கூப்பிட்டு அவங்க அப்பா என்ன சொல்றாரு? நீ வந்து அந்த இடத்துக்கு நீ போ. அதாவது தாவீது வந்து பெத்லெஹேம்ல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவரை கூப்பிட்டு நீ அந்த இடத்துக்கு போ. அந்த 40 நாள் அந்த ஆள் வந்து அவன் வந்து நின்னானா. 16வது வசனம். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் வந்து நிற்பான். இந்த இடத்துல நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேனாக்கா, உன் வீக்னஸ் தெரிஞ்சா அவன் வந்து நிற்பான் தான். உன் வீக்னஸ் தெரிஞ்சிச்சுனாக்கா, நீ பயப்படுற, உன்னால ஜெபிக்க முடியல, உன்னால இதை செய்ய முடியல தெரிஞ்சிட்டாலே அவன் வந்து நிற்பான். சாத்தான் வந்து போர் மட்டும் கிடையாது, வியாதி, விக்கனங்கள், சண்டைகள், குழப்பங்கள் எல்லாத்தையும் எந்த நேரத்தில் உனக்கு கொண்டு வந்து தெரியணுன்ட்டு அவனுக்கு டைம் தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, காலையிலும் மாலையிலும் அவன் வந்து நிற்பான். யாருன்னா வந்துக்கிறாங்களா? என்னை எதிர்த்து நிற்க யாராவது வந்திருக்கிறாங்களா? யாராவது இருக்கிறாங்களா? எப்படிலாம் ஒரு ஆயத்தம் பாருங்க. சாத்தானுடைய ஆயத்தம் பயங்கர கேடித்தனமாக இருக்கும். சாத்தானுடைய ஆயத்தங்கள் வித்தியாசமாக இருக்கும். சாத்தானுடைய ஆயத்தம் பார்த்தீங்களா, காலையிலும் மாலையிலும் அவனே வந்து நிற்கிறான். நானே போய் நிற்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை நான் இங்கே இழக்கக்கூடாது. அவங்க ஆசீர்வாதமாக மாறத்துக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது. அந்த இஸ்ரேல் ஜனங்க நல்லதை ஏற்றுக்கிறதுக்கு, நல்லது நடக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. சத்ரு நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் பண்ணுவான். எல்லா நேரங்களையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். எந்த டைம் அவனுக்கு கரெக்டாக இருக்குதோ அந்த டைமில் வந்து கரெக்டாக அந்த பிரச்சனையை கொண்டு வந்து நமக்கு நிறுத்துவான். நீ ஜெபிக்க போகிறேன்னு சொல்லுங்களேன், அந்த பிரச்சனையை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வச்சுருவான். நீங்கள் பைபிள் வாசிக்க போகிறேன்னு சொல்லுங்களேன், அந்த பிரச்சனையை கொண்டு வந்து முன்னாடி வச்சுருவான். காலையில் எழுந்திருப்பீங்க, இன்றைக்கி நல்லா ஜெபம் பண்ணணும், இன்றைக்கி நல்லா பைபிளை வாசிக்கணும், இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எழுந்திரிக்கும் போதே சாத்தான் வந்து அட்டகாசமாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வைப்பான். உங்களுக்கே புரியாது. என்ன இப்படி நல்லா ஜெபம் பண்ணணும்னு நினச்சோம், அப்போ கூட ஜெபிக்க முடியலையே, நல்லா பைபிள் வாசிக்கணும்னு நினச்சோம், அதெல்லாம் மீறி போயிட்டு உட்காரதான், ஆண்டோடைய பாதப்பட்டியில் உட்காரதான் நம்மளுக்கு விடுதலையே. ஸோ இந்த இடத்துல அந்த சத்துரு ஆனவன் நம்மள்கிட்ட வரும்போது காலையிலும் மாலையிலும் வந்து நிற்பானாம். வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா 40 நாட்களும். ஆனால் ஈசா என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல 17வது வசனத்தில் தன் குமாரன் ஆகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிரையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்துக்குள்ளே உன் சகோதரனுக்கு ஓட்டமாய் போய் கொடுத்துட்டு வா. இந்த வறுத்த பயிரையும் இந்த அப்பங்களையும் எடுத்து நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அவங்க கிட்ட ஒரு அடையாளம் கேட்டுட்டு வா. 18வது வசனத்தில் அவங்க கிட்ட ஒரு அடையாளம் கேட்டுட்டு வா. அப்போ அந்த தாவீது என்ன பண்ணுறாரு? 20வது வசனத்தில் அதிகாலையிலே எழுந்து ஆடுகளெல்லாம் நல்ல ஒரு காவல் இடத்துல வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய பிரதர்ஸ் கிட்ட ஓடி கொண்டு போய் 22வது வசனத்தில் அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டான். ஷாக் கொடுக்குறாரு தாவீது. என்ன அங்கே போய் என்ன பண்ணுறாரு? அவங்க பிரதர்ஸ் கிட்டலாம் கேட்குறாரு, நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? பயங்கர குழப்பத்தில் இருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்க. நிறைய நேரங்களில் நம்மளுக்கு குழப்பத்திலேயே உட்காந்துட்டே இருப்போம். யார் வராங்க போகிறாங்கன்னு கூட தெரியாது. நம்ம குழப்பம்தான், நம்ம பிரச்சனை தான் பெருசாக இருக்கும். நடக்குதா இல்லையா? இதெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பிரச்சனை தான் பெருசாக இருக்கும். யார் வராங்க, யார் ஜெபிக்கிற, இவங்கக்கிட்ட சொல்லாமல் ஜெபிக்க சொல்லி இதற்காக ஜெபிங்க, அதெல்லாம் மைண்டுக்குள்ளே வரவே வராது. ஸோ அவங்க பிரதர்ஸு சவுலும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் பிரச்சனையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. செய்யாதீங்க. இங்கே கற்றுக்கிற வேலை நம்ம டாப்பிக்கே இன்னைக்கு சத்துருடைய ஆயத்தம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆயத்தம்.
ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் பிரச்சனையை பெருசாக தூக்கி அதை பற்றியே பேசிக்கிட்டு அப்படியே கேங்காக பேசுகிறாங்க இஸ்ரேல் ஜனங்க. அந்த ஒருத்தனை நம்ம எப்படி சாவடிக்கலாம், அந்த ஒருத்தனை நம்ம எப்படி வீழ்த்தலாம், அந்த ஒருத்தனை நம்ம எப்படி அங்கேருந்து நம்ம தாண்டி வரலாம். ஸோ அவங்க ஓடி அங்கே போய் சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்குறாரு. 23வது வசனத்தில், அவன் இவர்களோடு பேசி கொண்டிருக்கிறீரே, இதோ காத்தூரனாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்தியன் வீரன் பெலிஸ்தியன் சேனைகளில் எழும்பி வந்து நின்று சொன்ன வார்த்தைகளை சொன்னான். முன் சொன்ன வார்த்தைகளை தாவீது கேட்டான். அதை தாவீது அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாரு. சத்ருடைய வார்த்தையை தாவீது முதல் தடவை கேட்குறாரு. அவர் கொண்டு வந்த நோக்கம் ஆகாரம் கொடுத்துட்டு போகிறதுக்காக. ஆனால் கர்த்தர் என்றைக்குமே சம்டைம்ஸு உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாருனாக்கா ஒரு நல்லதை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அவங்கள வழி நடத்தி தேற்றுவதற்காக கூட அனுப்புவார். நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த வரங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ளே கொடுத்து வச்சிருக்கிறார் கர்த்தர். அந்த கிருபையெல்லாம் நமக்குள்ளே கொடுத்து வச்சிருக்கிறதுனால கர்த்தர் அனுப்புவார். ஸோ 24வது வசனத்தில், இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அவனை பார்த்தாலே ஓடி போவாங்க. நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ மறைஞ்சிக்கலாம் ஐயா, வேணாம், எந்த ஜனங்களையும் பார்க்க வேணாம், யாரையும் பார்க்க வேணாம், என்னை தனியாக விட்டுருங்க, நான் தனியாக உட்காந்துக்கிறேன், எனக்கு என்ன யார்கிட்டையும் நான் பேசக்கூட மாட்டேன். இப்படி தான் முடிவு எடுப்போம், இப்படி தான் முடிவு எடுப்போம் நிறைய நேரங்களில். ஏன்னா அவ்வளவும் சாத்தானுக்கு ரொம்ப ஒரு இஷ்டம். அவ்வளவா நீ எந்த அளவுக்கு என்னால் ஜெபிக்க முடியாது, என்னால் இந்த சத்துருவை பார்க்க முடியாது, இந்த பிரச்சனைக்கு முன்னால் எனக்கு நிற்க முடியாது, எனக்கு பலனே கிடையாது, என்னால் இதை தாங்க முடியாது, நான் ஒளிஞ்சிக்கிறேன், கொஞ்ச நாள் நான் மறைஞ்சே வாழ்கிறேன். சாத்தானுடைய வேலையாக தான் உன்னை மறைச்சி போடுறது தான் சாத்தானுடைய வேலை. சாத்தானுடைய திட்டமே உன்னை ஒளிச்சவை, மறைச்சவை. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவனை பார்த்த உடனே மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள், விலகி ஓடி போவார்கள். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் எப்பயாச்சும் ஏற்படுதுனாக்கா பிரச்சனையை பார்த்தோ சத்துருவை பார்த்தோ விலகி போகாதீங்க. முழங்காலில் சாதிங்க, முழங்காலில் வீழ்த்துங்க, முழங்காலில் நில்லுங்க. நம்ம பயப்படுறதுனால உடனே அழுவோம். ஐயோ ஆண்டவரே, என்னத்துக்கு இந்த பிரச்சனை, என்னத்துக்கு இந்த சூழ்நிலைகள், என்னத்துக்கு இவ்வளோ சோதனை? அந்த கோலியாத்தை பார்த்தவன மிகவும் பயந்தார்கள். சத்துருவை பார்த்து நிறைய நேரங்கள் நம்ம பயப்படுறோம். வியாதி வந்துருச்சா அடுத்த நிமிஷம் யார் தெய்வம்? டாக்டர் தான். பிரச்சனை வந்துருச்சா அடுத்த நிமிஷம் யார் தெய்வம்? லாயர் தான். இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலான ஒருத்தர் இருக்கிறார். அவர் கையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது, நம்மளுடைய உயிரே இருக்குது, அவருடைய கையில் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் இஸ்ரவேல் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேல் நிந்திக்க வந்து நின்றான். இவனை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி. இதில் பாருங்க, ராஜா என்ன சொல்கிறாரு? அவனை யார் கொள்றீங்களோ என் பொண்ணை உங்களுக்கு கட்டித்தரேன் என்ன. ஆனால் தாவீதுக்கு அதெல்லாம் பெருசே கிடையாது. தாவீதுக்கு என்ன தெரியுமா பெருசு? அடுத்த வசனம் பாருங்க, 26வது வசனத்தில் கடைசி பாகத்தில், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் மாத்திரம் என்றான். சவுல் பெருசா தெரியல தாவீதுக்கு, இஸ்ரேல் ஜனங்க பெருசா தெரியல. ஆனால் சேனைகளுடைய சவுலுடைய பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்ற அதுவும் பெருசா தெரியல. ஆனால் சேனைகளுடைய தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம். சத்துரு வரும்போது உங்கள் வாயிலிருந்து தூஷணமான வார்த்தைகள் வருதா? இதை தான் எதிர்பார்ப்பான். நீ கர்த்தரை தூஷிக்கிறியா? தூஷிக்கிறீங்கள நிறைய பேர். என்ன கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாரு, என்னை சோதிக்கிறாரு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இதெல்லாம் தூஷணமான வார்த்தைகள். ஸோ கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, இந்த இடத்துல தாவீது ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டெப் எடுக்கிறாரு பாருங்க, ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத என்ற இடத்துல நான் எப்படி போட்டேன்னா, ரட்சிக்கப்படாத ஒரு நபர் என்னை வந்து நிந்திக்கவே முடியாது, ஜெபிக்காத ஒரு நபர் வந்து என்னை நிந்திக்கவே முடியாது. ஆமென். கண்டிப்பாக
நீங்கள் இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. உங்கள் கூட படிக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், உங்களுடைய நெய்பர்ஸாக இருக்கலாம், உங்களுடைய சொந்த பந்தங்களா, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன், நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்படாத இந்த மனிதன், இந்த மனுஷி என்னை நிந்திக்கிறதுக்கு, என் தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம். ஆமென். ஜெபிக்கிறவங்க இடத்துல நிந்திக்கவே முடியாது. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாருனாக்கா உன்னை நிந்திக்கவே முடியாது. சரணடைய வைப்பார் ஆண்டவர். நான் நிறைய பார்த்துருக்கிறேன், அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கிறேன். சரணடைய வைப்பார் ஆண்டவர், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல தாவீதுக்கு தெரிந்த ஒரு பெரிய காரியமே என்னன்னாக்கா, நீ யாரை வேணா என்ன சொல்லிக்கோ, சவுலை கூட என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனால் அந்த ஜீவனுள்ள தேவனை நீ நிந்திக்காத. நீ விருத்த சேதனம் இல்லாத மனிதன், நீ ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், நீ ஜெபிக்காத ஒரு மனிதன், நீ நிந்திக்கவே முடியாது என் தேவனை. அது மட்டும்தான் தாவீதுக்கு ஒரு பெருசாக தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க 28வது வசனத்தில் அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, தாவீது போய் பேசுகிறார் இஸ்ரேல் ஜனங்களோட. என்ன நடக்குது, ஏது நடக்குது, விஷயமே தெரியாது. அவர் சாப்பாடு எடுத்துன்னு போயிருக்கிறார் அண்ணன்மார்களுக்கு, ஏன்னா விஷயமே தெரியாது. இந்த இடத்துல போய் கேட்குறாரு, போய் பேசுகிறார். அதை பெரிய அண்ணன் பார்த்துட்டார், எலியா பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவங்க பாருங்க, அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள இந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். நான் எப்படி பார்த்தேனாக்கா, கர்த்தருடைய பிள்ளைங்க ஜபத்தோடு நிற்கும் போது அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ ரொம்ப துணிகரம், உனக்கு ரொம்ப அகங்காரம், உனக்கு ரொம்ப பெருமை. அங்கே போட்டுது பாருங்க. எலியாப் கேட்டபோது கோபம் கொண்டு, யாருக்கும் புரியாது. உனக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய வல்லமை சத்துருக்கு புரியாது, விருத்த சேதனம் இல்லாத பிள்ளைகளுக்கு புரியாது, ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு புரியாது. அவ்வளோ நல்ல தேவன், புரியாது. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு புரியாது. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி வித்தியாசமானவர், உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆனால் தாவீது பாருங்க, அந்த ஒரு வார்த்தைக்காக என் தேவனை நீ நிந்திக்க, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத நீ எம்மாத்திரம். அந்த ஒரு வார்த்தைக்கு கேட்டு எலியா அண்ணன் திட்டுறாரு, பயங்கரமா திட்டுறாரு. உனக்கு என்ன துணிகரம், நீ இங்க வந்திருக்கிற, உன்னை ஆடு வைக்க சொன்னா நீ இந்த போரை பார்க்க வந்திருக்கிறியா? உனக்கு அகங்காரமா, உனக்கு திமிரா, உனக்கு துணிகரமா? எல்லாம் நம்ம அப்படித்தான் பேசுவோம்ல நிறைய நேரங்களில். என்ன அகங்காரம் உனக்கு, என்ன துணிகரம் உனக்கு? தயவுசெய்து சொல்ற, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது அவங்களுக்கு இருக்கிற தைரியம் உலகத்தாருக்கு துணிகரமாக தான் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைங்க மேலே இருக்கிற அபிஷேகம் உலகத்தாருக்கு அது அசால்ட்டாக தான் தெரியும், புரியாது. திட்டுறாரு எலியா, திட்டுறாரு, பயங்கரமாக திட்டுறாரு. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, அங்கே பாருங்க அந்த இடத்துல 30வது வசனத்தில் அங்கே போய் பேசுகிறாங்க. ஒரே குழப்பம் நடக்குது. தாவீது போய் திருப்பி பேசுகிறாரு. அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. 31வது வசனத்தில் தாவீது சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்போது அவனை அழைப்பித்தான். தாவீது பேசுனதை போய் சொல்கிறதுக்கு, சவுல் கிட்ட போய் சொல்கிறதுக்கு தாவீதால போக முடியல. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்க போய் சொல்கிறாங்க, இப்படி ஒருத்தன் வந்திருக்கிறான், ஒரு சின்ன பையன் வந்திருக்கிறான், ஆடு மேய்க்கிறவன் வந்திருக்கிறான், அவனுக்கு ரொம்ப துணிச்சலாக பேசுகிறான், நான் சாவடிப்பேன்னு சொல்கிறான். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி சில குட் இன்ஃபர்மேஷன்ஸு யாருக்கு போகணுமோ அது போய் சேரும். டோன்ட் வரி. நீ யார், எங்கேருந்து வந்திருக்கிற, என்ன எப்படின்ட்டு நீ போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உன்னை பற்றி இன்ஃபர்மேஷனை கர்த்தர் என்ன பண்ணுவார், உனக்கு ஆள் வச்சிருப்பார். அதான் தேவதூதர்கள். உனக்கு தேவதூதர்கள். நீ ரெக்கமெண்டேஷனுக்கோ நீ உன்னை பற்றி சொல்லிக்கணும் தேவையே இல்லை. தாவீது என்ன பண்ணுறாரு, போய் கேட்குறாரு எல்லாத்தையும், என்ன நடக்குது அங்கே, என்ன நடக்குது, அவ்வளோதான். என்ன நடக்குது?
ஆனால் தாவீது எடுத்த முடிவு தான் அந்த ஜீவனுள்ள தேவனுக்காக போய் நின்னார் பாருங்க. நான் சொல்கிறேன், என்னைக்கெல்லாம் நம்ம ஜீவனுள்ள தேவனுக்காக நிற்கிறோமோ நீ கைவிடப்பட மாட்டாய். மறுதளிக்காதீங்க, எங்கேயுமே மறுதளிக்காதீங்க. உங்கள் டெஸ்ட் மணியை மறுதளிக்காதீங்க. நான் கிறிஸ்தியன், கிறிஸ்தவல், நான் விசுவாசி, நான் விசுவாசை என்று சொல்கிறத கூட மறுதளிக்காதீங்க. எல்லா இடத்துலையுமே ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு. அங்கே போனப்போ அந்த அந்த பாப்பா என்னை பார்த்து சிரிச்சாங்க, நானும் அவங்கள பார்த்து சிரித்தேன். நீங்கள் முன்ன வந்து இதை வாங்கினீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஆமாம் கரெக்டு, நீ கிறிஸ்டியன் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம். அப்போது உனக்கு ஞாபகம் இருக்குதா நான் கேட்டேன் உன்னை, சர்ச்சுக்கெல்லாம் போவியா, பைபிள்லாம் வாசிப்பியான்னு கேட்டேன் அப்படின்னு. ஆமாம், சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு. அப்போ நான் உடனே சொன்னேன், அம்மா பைபிள்லாம் வாசிக்காமல் இருக்காத, நீ கடையில் வேலை செய்கிற, பைபிள்லாம் வாசிக்காமல் இருக்காத, ஜோம் பண்ணு டெய்லி, என்ன சர்ச்சுக்கு போகாமல் இருக்காதம்மா. அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லிச்சு, நீங்கள் நினைக்கிறீங்களா நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன்ட்டு, காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு தான் கடைக்கு வருவேன். எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தது. எங்கேயுமே விட்டு கொடுக்காதீங்க ஆண்டவரை. டைம் இல்லை, என்னால் வர முடியல, நான் இப்படி செய்ய, ஏன்னா கர்த்தர் உனக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார், உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். இதுதான் அங்கே தான் நடக்குது. ஸோ சவுல்கிட்ட போய் நான் எப்படி பேசுவேன், ராஜா கிட்ட போய் நான் எப்படி பேசுவேன், ஒரு டைரக்டர்கிட்ட போய் நான் எப்படி பேசுவேன், ஒரு பிரின்சிபல் கிட்ட போய் நான் எப்படி பேசுவேன், ஒரு பெரிய ஆஃபீஸர் கிட்ட போய் நான் எப்படி பேசுவேன், நானே போய் என்னை எப்படி சொல்லிப்பேன். ஒருவேளை என்னை துரத்தி அனுப்பிட்டா, நான் அந்த அளவுக்கு பர்சனாலிட்டியே இல்லையே, அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் இல்லையே, எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே வரும். ஆனால் கர்த்தர் உன்னை பற்றி இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்ருப்பார், ஆல்ரெடி கொடுப்பார். அதுதான் ஆண்டவர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, அப்பொழுது அவனை அழைப்பித்து, சூப்பராக இல்லை அந்த வசனம், 31வது வசனத்தில், அதாவது அவனை அழைப்பித்து. ஸோ ஆன் த ஸ்பாட்டில் அங்கே பாருங்க, நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா, ஒரு நல்லது நடக்கிறதுக்கு அவனை கூப்பிடுறாங்க. அதான் பெஸ்ட்டு. நீ வேணும், நீ வா. இன்டர்வியூக்கு நம்மளே போகணுன்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு வரும் அழைப்புகள், நிறைய அழைப்புகள் வரும், நடந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல 31வது வசனத்தில், அப்பொழுது அவனை அழைப்பித்தான், கூப்பிட்டு சொல்கிறாங்க. 32வது வசனத்திலையும் தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒரு இருதயம் கலங்க வேண்டியதில்லை. ஸோ இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். தாவீது போயிட்டு ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு, இந்த பெலிஸ்தனோடு நான் யுத்தம் பண்ண முடியும், இந்த சத்ருவோடு நான் யுத்தம் பண்ண முடியும். ஆமென். சொல்ல முடியுமா? பிரச்சனை வந்தவன ஐயோ யபா இல்லை, இந்த சத்ருவோடு நான் யுத்தம் பண்ண முடியும். இந்த தைரியம் உனக்குள்ளே இருந்தாலே நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஜெபத்தில் ஜெயிப்போம். ஒவ்வொரு விசுவாசியுடைய யுத்தமும் ஜெபம்தான். அந்த ஜெபத்தில் தான் ஜெயிப்போம். அந்த ஜெபத்தை நம்ம செய்யும் போது கர்த்தர் விடுதலை தருவார். ரொம்ப ஒரு அழகான ஒரு தாட் இது நான் இன்றைக்கி யோசிக்கும் போது ரொம்ப எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சத்துருக்கு முன்னாடி என்றைக்குமே பயந்து நிற்கக்கூடாது. ஒரு சத்துருக்கு முன்னாடி நம்ம என்றைக்குமே ஒரு அடிமையாக நிற்கக்கூடாது, அடிமையாக கூட நிற்கக்கூடாது. அந்த சத்ரு உன் வியாதியாக இருக்கலாம், உன் விக்கனமாக இருக்கலாம், உன் தேவைகளாக இருக்கலாம், உன் கோழையத்தனமாக இருக்கலாம், உன் பயப்படுறத்தனமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த சத்துரு எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் விட்டு கொடுக்காதீங்க. ஸோ 33வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அந்த ஸ்பாட்லேயே 32வது வசனத்தில் அவர் சொல்கிறார், இந்த பெலிஸ்தீனோடு நான் போராடுவேன், நான் யுத்தம் பண்ணுவேன். ஆன் த ஸ்பாட்டு 33வது வசனத்தில், அப்போது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன். ஸோ சத்ருவுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், சத்ருடைய ஆயத்தத்துக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆயத்தத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம போய் என்ன சொல்லுவோம், நான் யுத்தம் பண்ணுவேன், நான் இதை ஜெயிப்பேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்க உன்னால் முடியாது, நீ சின்ன பையன். அவங்கெல்லாம் யுத்த வீரர்கள்.
நீ சின்ன பையன். இப்படி தான் சொல்லுவாங்க. ராஜாவே கடைசியில் என்ன சொல்லிட்டார், அவனை பார்த்துட்டு, நான் யுத்தம் பண்ணுவேன் சொன்னாலும் நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன். நான் சொல்கிறேன், எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் பணபலம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், அரசியல்வாதியுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், பெரிய பெரிய எம்எல்ஏஸுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், யுத்த வீரர்களாக இருக்கலாம். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை, ஜீவனுள்ள தேவனை நான் தூஷிக்க விடவே மாட்டேன். இந்த தைரியம் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கும் போது அந்த ஜீவனுள்ள தேவன் வந்து நம்மளுக்கு உதவி செய்வார். தாவீது சொல்லிட்டாரு, உன்னால் முடியாதுடா, உன்னால் முடியாது, நீ இளைஞன். ரொம்ப டீசெண்டாக போட்டுக்கிறாங்க பைபிளில். ஆனால் நம்ம பாஷையில் சொன்னால், நீ ஒரு பொடி பையன், நீ ஒரு சின்ன பையன், உன்னாலலாம் முடியாது. அவங்க வருஷ காலமாக யுத்த வீரர்களாக இருக்கிறாங்க. ஸோ இதை அந்த அந்த அதை பார்க்கும் போதே, அதாவது சத்துரு மட்டும் இல்லை, கூட இருக்கிறவங்க கூட உன்னை பயமுறுத்துவாங்க. ஏய், உன்னால் முடியாது, இதெல்லாம் செய்யவே முடியாது, உன்னால் போகவே முடியாது, உன்னால் பேசவே முடியாது, உன்னால் போய் நிற்க கூட முடியாது, எல்லாம் முடியாது தான், எதுவுமே முடியாது தான். சத்துருடைய ஆயத்தங்கள் எல்லாம் முடியாது, நீ செய்கிறது எல்லாமே முடியாது, உன்னால் முடியாது. உன்னால் எப்படி முடியும்? நீ ஒரு ராஜாக்கு முன்பாக நிற்கணும், ஒரு பெரிய கோலியாத்துக்கு முன்பாக நிற்கணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கணும். நீ ஒரு பொடி பையனாக இருக்கிறிய, உன்னால் நிற்க முடியாத. நீ பார்க்குறதுக்கே சின்ன ஆளாக இருக்கிறிய, உன் முகத்தில் ஒரு தெளிவே இல்லையே, நீ பயமாக இருக்குதுன்னு சொல்கிறிய. நான் சொல்கிறேன், என்னைக்குமே உன்னை கூப்பிட்டு கர்த்தர் நிற்க வச்சு எதையோ செய்ய வைக்கிறான்னா முகத்தில் இருந்து நம்மளுடைய தெளிவு வரணும். ஒரு பெரிய தெளிவோடு நிற்கணும். ஏன் சொல்லுங்கள், நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். இல்லை, நான் செஞ்சு முடிப்பேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் ஜெயிப்பேன், நான் செஞ்சு முடிப்பேன். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் போது சர்வ வல்லமுள்ள சேனைகளின் தேவன் நம்மோடு கூட நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல அப்படி சொன்னாலும் செல்ஃப் இன்டர்வியூ நடக்குது பாருங்களேன், செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் நடக்குது. ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அது வரைக்கும் தாவீது தன்னை பற்றி சொல்லவே இல்லை. தாவீது சொல்கிறாரு 34வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, தாவீது சவுலை பார்த்து, வா, என்ன ஒரு தைரியங்க, இந்த தைரியம் வேணுங்க, இந்த தைரியம் வேணும். ஒரு ராஜாவை ஆட்டு மேய்ப்பன் பார்த்து பேசுகிற தைரியம் இது. சாதாரண ஆள். யாருன்னா உன்னை சாதாரணமாக நினைக்கிறீங்கனாக்கா, என்னால் பேச முடியாது, ஐ கான்ட் ஃபேஸ் திஸ் பர்சன், இந்த முகத்தை நான் பார்க்க முடியாது, இவங்க கிட்ட நான் பேச முடியாது நினைக்கிறீங்கனாக்கா, இந்த சாயங்கால வேலையில் சாதாரண மனுஷன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது சவுலை பார்த்து சொல்லுங்க, இப்போ நான் எதையும் ஃபேஸ் பண்ணுவேன், எதை வேணால் நான் ஃபேஸ் பண்ணுவேன், எப்படி வேணால் ஃபேஸ் பண்ணுவேன், யாரை வேணால் ஃபேஸ் பண்ணுவேன். ஏன்னா கர்த்தர் உன் மேலே ஒரு அபிஷேகத்தை போட்டிருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அந்த அபிஷேகத்தோடு தான் நீ போய் நிற்ப. அந்த அபிஷேகத்தோடு நிற்கும் போது தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது, இன்ட்ரோ கொடுக்குறாரு பாருங்க, சூப்பர் இன்ட்ரோ கொடுக்குறாரு. இந்த இடத்துல மேய்த்து கொண்டிருக்கும் போது, ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடி, போதுமே, ஒரு விசை ஒரு கரடி, ஒரு விசை ஒரு சிங்கம். நான் எப்படி பார்த்தேனாக்கா, வாழ்க்கையில் நான் வந்து அதாவது என் வாழ்க்கையில் நிறைய இது மாதிரி சிங்கம், புலியும், கரடியும் பார்த்துருக்குறேன். எதிர்த்து பேசினவர்கள் நிறையா பார்த்துருக்குறேன். அதான் சொல்கிறாரு, ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி வந்தது, மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அதன் மேல் பாய்ந்து நான் அதை தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். ரெண்டுத்தையும் கிழிச்சு போட்டார், சிங்கத்தையும் கரடியும். இன்ட்ரோ கொடுக்குறாரு, நான் இதெல்லாம் செஞ்சேன். அதுக்கு சவுல் என்ன பண்ணுறாரு, அதாவது இந்த பெலிஸ்தியன் 36வது வசனத்தில், விருத்த சேதமில்லாத இந்த பெலிஸ்தியன் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனை சேனைகளின் நிந்தித்தானே. அந்த ஜீவனுள்ள தேவனை நிந்தித்ததுனால இந்த கரடியும் இந்த சிங்கத்தை போல அதில் ஒருத்தன் இவன். இந்த மைண்ட் செட் உனக்குள்ள வேணுங்க.
சும்மா சும்மா உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு, எல்லாத்துக்கும் புலம்பிக்கிட்டு, எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு, எல்லாத்துக்கும் கலங்கிக்கிட்டு, ஐயோயோ என்னால் முடியாதே, என்னால் அப்போ எதுக்கு நம்ம பைபிளை வாசிக்கிறோம்? அப்போ எதுக்கு நம்ம ஜெபிக்கிறோம்? அப்போ எதுக்கு நம்ம அப்படியே கோழத்தனமாகவே இருக்கிறோம்? எனக்குள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார்னாக்கா, இந்த விருத்த சேதனம் இல்லாத ரட்சிக்கப்படாத ஜனங்கள் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருக்கட்டும், நீ போகிற இடம் டாப் ரேங்க்ல இருக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஒபாமா பக்கத்தில் போய் கூட நிற்க முடியாது. ஒரு காலத்தில் பிரசிடென்ட் ஒபாமா பக்கத்தில் கூட போய் நிற்க முடியாது. கர்த்தர் என்னை கொண்டு போய் நிற்க வச்சார் ஸ்டேஜில் 3 லட்சம் ஜனங்களுக்கு முன்னால். ஸோ அந்த மாதிரி தேவனுங்க நம்ம தேவனு. பக்கத்தில் பிரசிடென்ட் ஒபாமா அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறது போது அவர் பக்கத்தில் போய் நிற்கிறேன். அதே டயஸில் நான் போய் பேசுகிறேன். அவர் பேசிட்டு போகிறார், அதே டயஸில் போய் பேசுகிறேன். கர்த்தர் பெரியவருங்க. கர்த்தர் நினச்சா எப்படி வேணால் உன்னை உயர்த்த முடியும். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு மட்டும் நீ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்துட்ட. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். சும்மா நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு உங்கள் சூழ்நிலையை போட்டு நீங்கள் கணக்கு பார்த்துறாதீங்க, கணக்கு போட்டுறாதீங்க. இன்றைக்கி என் சூழ்நிலை இப்படி இருக்குது ஆண்டவரே, நான் இப்படி வாழ்வேன் அப்படி வாழ்வேன்னு சொல்லி நீங்கள் கணக்கு போட்டுறாதீங்க. இல்லை, உங்கள் சூழ்நிலைகளையே மாற்றி போட்டுக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சத்துரு பயமுறுத்துறான். 33வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பயமுறுத்துறான். ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு 37வது வசனம், பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு என்னை தப்புவிப்பார். சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக. எப்படி சூழ்நிலையே மாற்றி போடுது. நம்ம இதில் என்ன காட்டுறோம்னாக்கா, நீ நிந்தித்த தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறார், நீ வணங்காத கர்த்தர் என் கூட இருக்கிறார். சவுல் சொல்றாரு, உன் கர்த்தர் உன் கூட இருப்பார், போ போ. ஸோ மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், கர்த்தர் உன் கூட இருந்தார்ப்பா, நான் பார்த்தேன். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார் சொல்லட்டும். எல்லாரும் சொல்லட்டும். எப்படி தாண்டிங்க, எப்படி கடந்து வந்தீங்க? பிரச்சனைக்கு பயப்படுறாள் நாங்கள் இல்லைங்க. ஏன்னா சேனைகளின் தேவனை நிந்திக்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். இப்படிப்பட்ட வைராக்கியம் உனக்குள்ளே இருக்குதுனாக்கா சத்துருடைய ஆயத்தங்கள் எல்லாமே தோற்று போகும். ஆமேன். ஸோ செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து எல்லாத்தையுமே சொல்கிறார் அங்கே. அதாவது இந்த இடத்துல 33வது வசனத்துலேருந்து 37 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் என்னை தப்புவித்தாரு. ஸோ ஒவ்வொரு ஆயத்தங்களும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில். உன் சோதனையே, அதாவது உன் சோதனை தான் உன்னுடைய ஆயத்தமே. உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சோதனை தான் உங்கள் ஆயத்தமே. அந்த சோதனையில் நிறைய பாடங்களை கற்றுக்குங்க. அந்த சோதனையில் ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சோதனையை பார்த்து சொல்லாதீங்க, ஏன் நீ வந்தன்னு கேட்காதீங்க. நம்ம நேற்று பார்த்தோம்ல, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள். ஸோ உபத்திரம் இல்லாத மனுஷனே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், சோதனை வரும்போது அதுதான் உன்னுடைய ஆயத்தமே. கர்த்தர் சும்மா உன்னை ஆயத்தம் பண்ண மாட்டார். ஒரு சோதனையை கொடுத்து தான் உன்னை ஆயத்தம் பண்ணுவார். அதே மாதிரி உங்கள் பயம்தான் உங்களுக்கு தைரியத்தை உண்டாக்கும். பயந்துக்கிட்டே இருக்காதீங்க. ஐயோ பயம், எவ்வளோ நாளைக்கு பயம், இதை பார்த்து பயம், அதை பார்த்து பயம், அப்படி பயம், இப்படி பயம், இன்னும் நடக்க போதோன்னு பயம். ஏதோ ஒன்று நடக்க போகுது, அந்த தைரியம் வேணும் எனக்கு, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் எனக்கு வேணும். ஸோ உங்களுடைய பயம்தான் உங்களுக்கு தைரியத்தை உண்டாக்கி ஆயத்தப்படுத்தும். அதே மாதிரி உங்கள் கேவலமான சூழ்நிலைகள், மோசமான சூழ்நிலைகள், ஐயோ ஆண்டவரே இதை எனக்கு முடியவே முடியாது, இதை தாண்டி வரவே முடியாது, நான் மற்றவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன், என்னால் முடியாத ஆண்டவரே சொல்லுகிற ஒவ்வொரு சூழ்நிலை தான் உங்களுடைய உயர்வுக்கு ஆயத்தம், அடுத்த உயர்வுக்கு ஆயத்தம். ஆமேன். ஸோ மறந்துடாதீங்க. 37லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி 38வது வசனம், சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை தலைமையில போட்டு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். எல்லாத்தையும் கொடுக்குறாரு சவுல், நம்பி கொடுக்குறாரு. கர்த்தர் உன்னை ஒரு பெரிய ஆஃபீஸரா, ஒரு பெரிய வேலைக்கோ, ஒரு பெரிய பதவிக்கோ, ஒரு பெரிய இடத்துக்கோ கொண்டு போகிறாருன்னா எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவார். எல்லாம் தேடி வரும். கோட் சூட் பூட்லேருந்து வரும்.
ஆமென். எல்லாத்தையும் கொடுப்பாரு. எல்லாமே ரெடியாக இருக்கும் உனக்கு. ஒன்று கூட ரெடியாக இல்லாமல் இருக்காது. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒன்னொன்னையும் எடுத்து உனக்கு கொடுப்பாரு. இப்படி போட்டுக்கங்க, இதை செய்யுங்க, இதை கொடுங்க, எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே சவுல் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேலே கட்டி கொண்டு அதில் அவனுக்கு பழக்கம் இல்லாததினாலே, ஆமென். பழக்கம் இல்லை. நிறைய காரியத்தில் நமக்கு பழக்கம் கிடையாது. திட்டுறதுக்கு பழக்கம் கிடையாது. சண்டை போட பழக்கம் இல்லை. சொல்லுங்க, கர்த்தர் உனக்காக வாதாடட்டும். கோபப்பட்டு எனக்கு பழக்கம் இல்லை. வெறிதனமாக செய்யறதுக்கு எனக்கு பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லை. அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்லை. சவுல் அடிக்கலாரு. சவுலே அடிக்கலாருல, சவுல் ராஜா. சவுல் ராஜாவே எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. எல்லாத்தையும் போட்டாரு. என்ன அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சவுல் ராஜா ஒரு ஆட்டு மேய்ப்பனை பார்த்து, இந்தா என் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, என் கவசத்தை போட்டுக்கோ, என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, என் ஈட்டியே கையில் வச்சுக்கோ, என்னுடைய துப்பாக்கியே கையில் வச்சுக்கோ, என் கத்தியே கையில் வச்சுக்கோ, இவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு போ. ஒரே வார்த்தை, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லையா, எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், ஆட்டுக்கு வேண்டிய ஒரு தடியை மட்டும் என் கையில் வச்சுட்டு இருந்தேன், அதான் அது மட்டும்தான் என்கிட்ட இருக்கும், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சிங்கத்தை சாகடிக்கும் போது, கரடியை சாகடிக்கும் போது என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சோதனை வரும்போது, வேதனை வரும்போது, காரியங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது. மனுஷன் கூட இருக்க மாட்டாங்க. தேவை இல்லைன்ற நான். இந்த சூழ்நிலைக்கு நீ வர வரைக்கும் கர்த்தர் உன்னை விட மாட்டார். இந்த சூழ்நிலைக்கு நீ வரணும். ஆண்டவரே, உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை, உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் ஆண்டவரே, எனக்கு தெரியாது ஆண்டவர், நீங்கள் ஃபைட் பண்ணுங்க, நீங்கள் ஃபைட் பண்ணுங்க, நீங்கள் ஃபைட் பண்ணிங்கன்னா போதும் ஆண்டவரே, நீங்கள் எனக்காக நின்று ஃபைட் பண்ணுங்க, ஒரு காரியத்தை எனக்காக நின்று நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. நான் எனக்கு பழக்கம் இல்லை, பழக்கம் இல்லாதனாலே நடந்து பார்த்தான். அப்போது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. தேவை கிடையாது, தேவையே கிடையாது. சில நேரங்களில் ஆண்டவர் அறியாதவங்களுடைய அட்வைஸை கேட்காதீங்க. ஏமன், ஜெபிக்காதவங்களுடைய அட்வைஸை கேட்காதீங்க. நல்லா கேட்போம், அது பிரகாரம் நடப்போம், மூக்கில் கறி பூசிட்டு வருவோம். நிறைய பேர் செய்வீங்க, நிறைய பேர் செய்வீங்க. ஐயோ அவங்க சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிறவ தாங்க புத்தி சொல்ல முடியும். ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபிக்கிறவ தாங்க அட்வைஸ் பண்ண முடியும். ஜெபிக்கிற ஒரு விசுவாசிக்கு ஜெபிக்கிறவங்க மூலமாக தான் உனக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும். ஆணித்தரமாக சொல்லுவேன், ஆணித்தரமாக சொல்லுவேன். நீ மறைச்சி வச்ச செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. எந்தனா ஒரு நன்மைகள் நடக்குது, நீ ஜெபிக்கிற ஆளாக இருந்தா கர்த்தர் கொண்டு வந்து உன்னை அழகாக சொல்லி தந்து உன்னை உயர்த்தி கொண்டே போவார். ஸோ இந்த இடத்துல நான் பார்க்குற காரியமே அதுதான். அற்புதங்களை செய்கிற தேவன், அடையாளங்களை செய்கிற தேவன். ஸோ அந்த 40வது வசனத்தில் பார்க்கலாம், தன் தடியை கையில் பிடித்து கொண்டு, கடைசியில் என்ன பிடிச்சாரு? தடி. அந்த தடி இங்கே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் இல்லாமல் ஆகிடும். தாவீது கையில் தடி தான் இருந்துச்சு, தடி மட்டும்தான். தடியை எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தேர்ந்தெடுத்து அவைகளை மெய்ப்பற்குரிய தன்னுடைய அடையாள பையிலே போட்டு, ஒரு பேகு ஒரு தடி தான் தாவீதுக்கு. ஆமென், அல்லேலூயா. ஒரு பேகு ஒரு தடி தாவீது கையில் இருந்தது, ஒரு பேகு ஒரு தடி. பெருசாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காதீங்க. உன் சத்துருக்கு என்றைக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணாத. சத்துரு ஆயத்தமாக தான் இருக்கும். அந்த சத்துருக்கு நீ வந்து எதையுமே போட்டு கொடுக்காத. இப்போ நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். பையிலே போட்டு அந்த கவனை எடுத்து கையில் எடுத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தீனத்தில் போறாரு பாருங்க. 42வது வசனம், பெலிஸ்தீன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியம் ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனாக இருந்தபடியினால் அது அப்படியே வந்துட்டு 45வது வசனத்தில், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இது தேவை. நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தினால் நான் உன்கிட்ட வர. 46வது வசனம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஆமென்.
ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு சத்ருவை கொண்டு வந்து உன் கையில் சரணடைய செய்வார். அல்லேலூயா, சரணடைய செய்வார். தயவு செய்து சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்கிறார்னாக்கா ஜெபத்தில் இருங்க. ஜெபிக்காதவங்களுடைய அட்வைஸை கேட்காதீங்க. ஜெபிக்காதவனுடைய எந்த காதுலேயே அது போவேணாம். ஆண்டுகிட்ட சொல்லுங்க, அதெல்லாம் என் காதுக்குள்ளே வரக்கூடாது. 49வது வசனம், தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினாலே அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது தன் கவனினாலும் தன் கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டான் என்று மடங்கடித்து அவனை கொன்று போட்ட தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. ஆமென், அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, சத்துரு ஜெயித்தானா, கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெயிச்சாங்களா? சத்துரு வஸ் கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க தான் ஜெயிப்போம். யார் எவ்வளோ பெரியவங்களா இருக்கட்டும். சவுலே ஆச்சரியப்பட்டார். எவ்வளோ பெரியவங்களா இருக்கட்டும், ஆண்டவர் என்னைக்குமே நம்மளை அசட்டை பண்ணுறதுக்கு விடவே மாட்டார். அவன் பாருங்க 42வது வசனத்தில், அவனை அசட்டை பண்ணினான். கர்த்தர் விடவே மாட்டார், எங்கேயுமே விட மாட்டார். எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த 49லேருந்து நீங்கள் 50 வரைக்கும் வாசித்து வந்தீங்கன்னாக்கா எல்லாருமே புகழ்கிறாங்க. தாவீது பயங்கரமாக புகழ்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய பெரிய ஒரு கொம்பே பெருசாக எழும்புது. ஸோ நான் சொல்கிறேன், எந்தெந்த இடங்களில் சத்துரு வரானோ, சத்துரு இருக்கிறானோ, எந்தெந்த இடங்களில் சத்துரு வந்து நம்மளுக்கு பெரிய சேலஞ்சஸ் வைக்கிறானோ, ஒரு இடத்துல கூட பயப்படாது. ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருக்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு வெற்றியை நமக்கு எழுதி வைப்பார். ஆனால் குறிக்கோளை மாற்றிட்டு போகாதீங்க. இவ்வளோத்தையும் சத்தியத்தை கேட்டுட்டு, ஆண்டவரே என் சத்தியத்தை நான் மாற்றிக்கிட்டு நான் இந்த பாவத்தை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுறேன், இதை மட்டும் நான் விலகி போயிட்டு வந்துடுறேன். இல்லை, கர்த்தர் வந்து எவ்ரிடே இஸ் வாட்சிங், நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறார். நீ எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா சத்ருவுடைய எந்த ஒரு திட்டத்துக்குள்ளே போகாதீங்க, நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. எதையாவது ஒன்று நீங்கள் இது நடக்கும் எனக்கு நினைக்கிறீங்கனாக்கா அது கண்டிப்பாக நடக்கும். கர்த்தர் வந்து உன்னுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், உன்னுடைய உண்மையை பார்த்து தான் அவர் கனம் பண்ணுகிற தேவன். ஆமே, அவர் உண்மையை பார்த்து தான் உனக்கு கொடுக்கிற தேவன். ஸோ இந்த இடத்துல தாவீதை ஜெயிக்க வைக்கிறாரு. சத்துரு தோத்து போனான். ஆமே, கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, சத்துரு தோத்து போனான். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அலர்ட்னஸ் எங்களுக்கு கொடுங்க. சத்துரு எங்கள் வாழ்க்கையில் வியாதி மூலமாக, விக்கனங்கள் மூலமாக வரும்போது நாங்கள் முழங்காலில் நின்று ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.